நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று 2025 வருடம் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி, குரோதி வருடம் தை மாதம் 24ஆம் நாள் வியாழக்கிழமை. இன்றைக்கு என்ன விசேஷம்? கிருத்திகை. யாரை வழிபடலாம்? முருகப்பெருமானை வழிபட மழலை செல்வமும் ஐஸ்வர்யத்தையும் பெற முடியும். இன்று யாருக்கெல்லாம் திறமைகள் வெளிப்படும் நாள் பார்க்கலாம் வாங்க. மேசராசி அன்பர்களே, உங்களின் கருத்துக்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். பொன் பொருட்சேர்க்கை உண்டாகும். புதிய நபர்களின் அறிமுகம் உருவாகும். மனதில் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, உறவினர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். விமர்சன பேச்சுக்கள் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரம் நிமித்தமான பயணங்கள் ஏற்படும். மனை சார்ந்த செயல்களில் சிந்தித்து செயல்படவும். மிதுன ராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் சில மாற்றமான சூழல்கள் ஏற்படும். பிற மொழி பேசும் மக்கள் மூலம் புதிய அனுபவங்கள் கிடைக்கும். வியாபார அபிவிருத்தி தொடர்பான சிந்தனைகள் கைகூடும். நெருக்கமானவர்கள் மூலம் அலைச்சலும் அனுகூலமும் ஏற்படும். கடகராசி அன்பர்களே, மனதில் வித்தியாசமான சிந்தனைகள் அதிகரிக்கும். சகோதர வகையில் நன்மைகள் உண்டாகும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் ஈடேறும். வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, பணிகளில் துரிதம் உண்டாகும். நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும். சமூக பணிகளில் ஆதரவான சூழல் உண்டாகும். சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். கன்னிராசி அன்பர்களே, உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். வேலையாட்களிடம் இருந்து வந்த வேறுபாடுகள் நீங்கும். வெளி வட்டாரங்களில் செல்வாக்கு அதிகரிக்கும். சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும். துலாம் ராசி அன்பர்களே, தந்தையிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். எதிர்பாராத சில பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகும். சமூக பணிகளில் மாறுபட்ட அனுபவங்கள் உருவாகும். சில செலவுகள் மூலம் நெருக்கடிகள் உண்டாகும். விருச்சிக ராசி அன்பர்களே, குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான சூழல் அமையும். புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். உறவுகள் வழியில் ஆதரவு உண்டாகும். வெளியூரிலிருந்து இன்பமான செய்திகள் கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களே, உத்தியோக ரீதியான பயணங்கள் உண்டாகும். வியாபாரத்தில் சாதகமான சூழல் அமையும். கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றம் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் அனுசரித்து செல்லவும். மகர ராசி அன்பர்களே, மாற்றமான சிந்தனைகள் மூலம் புதுவிதமான அனுபவங்களும் சூழ்நிலைகளும் உருவாகும். உங்கள் மீதான அவப்பெயர்கள் அகலும். வழக்கு செயல்களில் பொறுமை வேண்டும். எதிர்காலம் தொடர்பான முதலீடுகள் அதிகரிக்கும். கும்பராசி அன்பர்களே, உடன் இருப்பவர்களால் ஒத்துழைப்பு ஏற்படும். ஆரோக்கிய செயல்களில் கவனம் வேண்டும். பயணம் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் உண்டாகும். மீனராசி அன்பர்களே, நினைவில் கொள்ளக்கூடிய சில நிகழ்வுகள் நடைபெறும். உத்தியோக பணிகளில் முயற்சிகள் கைகூடி வரும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். திடீர் பயணங்களால் அலைச்சல் உண்டாகும்.